शेषार्यवंशकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाद्यम् सम्पत्कुमार गुरुवर्यमहम् प्रपद्ये। शुक्राम्बरधरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। अमृताम् शूः उद्भवो भानुः यशबिन्दु सुरेश्वरः औषधं जगदश्रेतु सत्यधर्मपराक्रमः। अमृतांशोद्भवः அமிர்த அம்ச உத்பவா அமிர்தமயமான கிரணங்களுடன் சந்திரனுக்கு பிறப்பிடமாய் உள்ளவன். சந்திரமா மனசோ ஜாத்தா புருட சூக்தம். குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திரன் இம்மகாபுருஷனுடைய மனத்திலிருந்து உண்டானான். புருஷன் என்பது நாராயணனை. சந்திராம்சுகு 282வது திருநாமம். அவனை சேவிக்கும் போது ஆபம் தீரும் குளிர்ச்சி அதற்கு கோத்துவாய் இங்கு சொல்லுகிறது. அடுத்த பானுகு என்று சூரியனை சொல்லும் பகவான். சுகிருதம் சர்வபூதானாம் என்று எல்லாரிடமும் சோகனமான ஹிருதயம் படைத்தவன், நல் எண்ணம் உடையவன். விபூணாவத்சலகா என்று சீதா பிராட்டி சொல்லுகிறாள். பகைவனுக்கும் அருள் புரிபவன். அப்படிப்பட்ட குளிர்ந்த இதயத்திலிருந்து பிறப்பது வெண்மதி. பாபங்களை தீர்ப்பது சந்திரனின் குளிர்ச்சி. இவனுடைய மனதில் சிறு அம்சம். அடுத்தது ஆனு சூரியன். வெய்யகதிரோன் விளக்காக. சூரியனின் வெப்பம் நாராயணனுடைய தேஜஸில் ஒரு சிறு அம்சம். சூரியனுக்கு ஒளியை அளிப்பவன். இவனுடைய ஒளியில் ஒரு துளியை கொண்டு சூரியன் விளங்குகிறான் என்று ஸ்ருதி. சூரியகா என்பதையும் நினைக்க வேண்டும். ஞானமாகி ஞாயிறாகி ஞான முத்துமேனமாய் இடந்த மூர்த்தி. திங்களும் ஞாயிறுமாய் செழும்பல் சுடராய் மாயா மாமனமே மருசூதா நீயருடாய். அழ்வார் பாசனங்களை. அடுத்தது சஷபிந்துகு. துஷ்டர்களை அடிப்பவன். தீய வழியில் செல்லுபவர்களுடைய தீமையை போக்கி நல்வழிப்படுத்துபவன். கூடார் வெல்லும் சீர் கோவிந்தன். கூடாரை தன் சீரால் கூடுவராக்குபவன். சஷம் என்றால் குட்டில கக்கு, பத்திரமான செயல் விளைவை. இந்து இதை அறிந்து மாற்றுபவன். பானு கெட்ட செயலை எரிப்பவன் என்று கொண்டு தொடர்பு காண்டார். அடுத்தது சுரேஸ்வரகா. தேவருக்கும் தேவன். இமையோர் தலவா. வானோர் கோமான். அமரர்கள் நிதிபதி. சுரா என்பது நன்னடத்தை உடையவரை. இவரை மேன்மைப்படுத்தும் ஈஸ்வரன். தீன மழை அளிப்பது போல் நன்மையை வளர்ப்பவன். நற்செயல் உடையவரை பாலனம் பண்ணி ஆண்டு பாலனம் பண்றவன் ஆண்டு தந்திரம் சேர்த்துக் கொள்பவன். தீயரெல்லாம் இறப்புக்கு நடத்துகிறது. சம்சாரத்தில் ஆழ்த்தம் ஆர்ஜவம் நேர்மை பிரம்மவரத்தை அடைவிக்கிறது என்று பாரதம். மனிதர்க்கு தேவர் போலா தேவர்க்கும் தேவாவோ ஆழ்வார் சொல்றார். அடுத்தது ஔஷதம் மருந்து. சம்சாரமாக தீரா நோய்க்கு மருந்து. தேங்கோர வண்ணன்
மருதரகம் தீர்க்கும் மருந்து, மருந்தும் பொருளும் அமுதமும் தானே. மூன்றாம் திருவந்தாதி. பேஷஜம் விஷக்கு, திருவார்த்தை சொல்றது. மருத்துவன் மருந்து, சம்சாரம் என்னும் கொடிய விஷத்தை போக்கும் மருந்தாயிருப்பவன். ஔஷதம் தொம் பகவன் என்று மகர்ஷிகள் பகவானை துதிக்கிறார்கள். செடியார் வினைதீர் மருந்தே. ஆழ்வார் சம்சாரமான வினைதீரமிருந்து கரியேன் நினைவன் சரணம் தந்து என் செம்மன் களையாயே. பிரிவு என்னும் பெரும் பிடிக்கு ஔஷதமாயிருப்பவன் பகவான். மருந்தேரங்கள் போக முயற்சிக்கு என்னால் என்பதரே மூச்சுப்படியில என்பதும் காண்கிறார். பகவத் அனுபவத்தால் சேதனுக்கு விளையும் ஆனந்தத்தை தன்னதில் சுரூபநாசம் ஏற்படாமல் விருந்தாய் இருப்பவன். அடுத்தது ஜெகத் சேது. அவன் நல்லதும் தீயதும் கலவாமல் பிரித்து வைக்கும் அணையாயிருப்பவன். கடலில் சேத்துவை அளவற்ற இராமன் சேத்து. இரண்டு நீர்களை கலவாமல் தடுப்பது. சேத்து வரணங்களும் அவைகளுக்குரிய தர்மங்களும் கலக்கக்கூடாது. ஆஷ்டமங்களும் அவற்றிற்குரிய தர்மங்களும் கலக்கக்கூடாது. புண்ணியபாவங்களுக்கு முறையே சுகமும் துக்கமுமான பலன்கள் கலக்காமல் விளைய வேண்டும். இப்படி கலப்படம் ஏற்படாமல் அணையாயிருந்து பரிபாலிப்பவன் பகவான். செய்யாத வினைக்கு பலன் ஏற்படக்கூடாது. செய்த வினை பலனளிக்காமல் போகலாகாது. புண்ணியபாப கலன்களை மாறாமல் கொடுப்பவன் பகவான். சுபகிருத் சுபமாப்னோதி, பாபகிருத் பாபமஷ்ணுதே. ஸ்ரீ ராமாயணத்தில் வருது. நல்ல காரியம் செய்பவன் நல்லதை பெறுகிறான், தீமை செய்பவன் தண்டனை அனுபவிக்கிறான். ஸ்ரீபாஷ்யத்தில் பராதிகரணம் காண்பார். திருவெக்கா எம்பெருமான் வேகாசே தூ வெக்கனை என்பது நினைதற்குரிய அன்று வெக்கனை கிடந்ததெல்லாம் வெல்லாம். அது ஒரு மதம் திருச்செந்தவர்கள். சத்திய தர்ம பராக்கிரமமா அடுத்த திருநாமம். குணங்களும் பராக்கிரமமும் சத்தியங்களாயிருப்பவன். தர்மம் கல்யாண குணங்கள், பராக்கிரமம் தோல்வலி, இவை சத்தியம் வீண் போகாதவை. இவை பெருவிடாமல் உலகங்களை ரட்சிப்பவன் உய்விப்பவன். சர்வமே திருதம்மன்யே என்மாம் பிரதி கேசவா என்ற அர்ஜுனன் கண்ணனை குறித்து சொல்வது கீதையிலே. அவனுடைய குணங்களையும் செயல்களையும் பற்றி சொல்வது. கேசவனே, நீ கூறுவதெல்லாம் சத்தியம் என்று கருதியிடுகிறேன். வார்கடாவிரவி யாருமாமலையின் வெறுப்பினக்குவடில் திருத்தி ஊர்கள் தின்பாகன் வேறு சிகத்து அரங்கின் நந்தரைக் கொண்டு சூழ்கரன் மேல் போர்கடாவசரர் பொறிக்கிடமாடம் ஈவிசை கஞ்சனைத் தகர்த்தார் சீர்கொள் சித்தாயன் திருச்செங்கன்னூரில் திருச்சித்தாரங்கள் செல்சார்வே. அவனே சித்தாயன். கம்சவதம் பண்ணி விடுக்கை சொல்லுகிறது. சீருகள் குணபூர்த்தி. சித்தாயன் பாலகிருஷ்ணன். மானுஷம் உபராஸ்தாயா விஷ்ணு சத்தியபராக்கிரமணா என்று ராமனை பற்றி மண்டோதரி வசனம். மாறில் போர் அரக்கன் முதல் நீரச் சத்துகந்து ஏறி சேவகனார் என்கிற ஆழ்வார். அடுத்தது பூதபவ்ய பவன்னாதா பவன பாவனோதர காமஹா காமகிருத்காந்தா காமத்காம பிரபு. பூதபவ்ய பவன்னாதா முக்காலங்களிலும் உள்ளவற்றுக்கும் ஈஸ்வரன், கடந்தவன். நிகழ்வது வரப்போவது ஆகிய முக்காலங்களிலும் உள்ளவன்.
ஓகின்ற காரங்கள், ஓயகாரங்கள், மோககாரங்கள் ஆய் தந்து உயிராகினாய் மூவிலகுக்கும் நாதனே வரமா. கேசியை கொன்றவனும் பூத பவ்ய பவன் நாத்தனமான கேசவனே, விருஷ்ணிகளுக்கு பிருந்தாவனத்தில் வாடும் கோபிதனங்களுக்கு புகழாகவும் ஆபத்துக்களில் காப்பாற்றும் ரட்சகனாகவும் இருக்கிறான். பாரதம் சொல்றது அப்படின்னு. பவனகா அடுத்த திருநாமம். சஞ்சரிப்பவன், எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் காத்தை போல இயல்பாக செல்லக்கூடியவன். காண்கின்ற காத்தெல்லாம் யானே என்னும் இவனுடைய இந்த சஞ்சார கதியில் ஏகதேசம் காத்துக்குள்ளது காண்கா. பாவனகா தூய்மை அளிப்பவன், கங்கா தீர்த்தத்தை பரமபாவனம் தூய்மை அளிக்க அல்லதென்பர். இதற்கு காரணம் இது பகவானின் ஸ்ரீபாரதி ஈர்த்தம் என்பதால். பாவன சர்வலோகானான் தொமேவ ரகுநந்தனா என்று ராமபிரானை எல்லா உலகங்களையும் தூய்மைப்படுத்துவனாக அகஸ்தி மகிழ்ச்சி எழுதுகிறார். பவித்ரானாம் பவித்திரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் என்று இந்த நூலிலேயே அனுபவித்துள்ளோம். பவித்திரங்களை எல்லாம் பவித்திரமாக்குவன், பவித்திரம் தூயது. தேவார தேவ பெருமான் என் தீர்த்தனே, தீர்த்தன் தூயவன், திருவாரன் விளையுரை தீர்த்தன், கரம் நான்குடையான் பேரோதி தீர்த்தகராமின், அவன் பேர் நம்மையும் தூய்மைப்படுத்தும். 817 திருநாமம் காண்கா அப்படிங்க. அனலகா திருப்தி பெறுவாதவன், அலம் போதும் என்கை, அடியாறுகளுக்கு எவ்வளவு விரும்பினாலும் போரும் என்று நினையாதவன். அருள் புரியும் விஷயத்தில் உன் அடியார் கெஞ்சைவனே இருத்தினி என்கிறபடியே திருப்தி விளக்காதவன் பெரிதவன் அறிகிற. அக்னி எவ்வளவு எரிபொருளை எரித்தாலும் திருப்தி அடையாது. ஆகையால் அனலகா என்று பெயர் பெற்றது. திரௌபதிக்கு ஆபத்தில் உருவியும் தன்னை குறைவாளனாகவே கண்ணன் நினைத்திருந்தான். வைகுந்தம் செல்லும் போதும் ரிணம் பிரவருத்தமிவமே கிருதையான் நாமசற்பதி என்று தன்னை கடனாளியாகச் சொன்னான். ஆமஹா அடுத்த திருநாமம். ஆசைகளை களைப்பவன், தன்னிடம் பிரீத்தியை உண்டாக்கி மற்ற விஷயங்களில் காமங்களை போக்குபவன். நகாம கலுஷம் சித்தம் மமத்தே பாதையோஸ்தித்தம் என்று ஸ்வேர்தீபாசிகள் ஜிரந்தா ஸ்தோத்திரத்தில் துரித்தார்கள். ஆசையற்றா எனது மனது ஒரு திருவழிகளில் நினைத்துள்ளது என்பது பொருள். புதிதாக அறுவடை செய்த தினை தானியத்தை திருமாதிரும் சோலை எம்பெருமானுக்கு புது அவி கட்டி நின் பொன்னடி வாழி என்பனாம். யார்? சோலைமலைக்கு வரும் இசை குறவர்கள். அவனிடம் தமக்காக எதையும் கேளாமல் பல்லாண்டு பாடச் செய்வது அவனருள் பெரியாழ்வார். காமக்கிருத்து விரும்பக்கூடியவைகளை உண்டாக்குபவன், பக்தர்களுக்கு தந்திரம் ஆசையை வளர்ப்பவன், காதல் கடல் புரிய விளைவித்த காரவரமேனி நம் கண்ணன் தோழி கடியனே, கடியன் கொடியன் இடையமான் உலகம் என்றபடியன் அப்படி போறது. காந்தகா விரும்பப்படுபவன், போக்கியமான திருமேனி அழகு, காந்தி, சௌகுமாரியார்கள், கல்யாண குணங்கள் இவைகளால் மிகவும் விரும்பப்படுபவன். எந்தாய் நெடியேன் பெறுகின்றதே, எந்தாய் கொடியேன் பெறுகின்றதே அழ்வார் பாசனம். 7:1-7 7ஆம் திருவாய்மொழி 1வது
திருவாய்மொழி 7ஆம் பாசுரம். காமகா ஆசை படத்த தகுந்தவன், மிகவும் பிரீத்தி விளைவிக்கும் ஆத்மபூர்த்தி உள்ளவன், திருமேனி அழகையும் சொல்லி சொல்லித்தாகுமோ. காமனை பயந்த காளை, பிறரை பிச்சேத்த வல்லவன், வேற்றுமலை சுரைத்தார்க்கு என் பெண் கொடி எரிய பித்தே. ஆழ்வார் பாசுரம். மன்மதற்கு விரகத்தை மயக்கம் செய்யும் தன்மை இவனுடைய இந்த மேன்மையில் ஒரு சிறு அம்சமாகும். சாட்சாத் மன்மதரக ஈச நாராயண ஸ்ரீவான் ஸ்ரீரார்மரகேதனா என்கிறார்கள் கண்ணனை. அடுத்தது காமப்பிரதகா, இஷ்டங்களை கொடுப்பவன், அவரவர் விரும்பியபடி தாழ்ந்த பலன்களை வேண்டுவோர்க்கு தன்னையும் கொடுப்பவன், ஐஸ்வர்யம் கைவல்யம் பகவதனுபவம் இறையும் கொடுப்பவன், எனக்கே தன்னை தந்த கற்பகம் பசுப்பிரதகா, தன்னை தேவகிக்கு பிள்ளையாக அளித்தவன், வசுதேவனுக்கு கண்ணன் தந்தை என்று பெருமையை அளித்தவன், யசோதைக்கும் நந்தகோபனுக்கும் தன்னையே அளித்தவன், உந்தையாவன் என்று உரைப்பானின் செங்கை விரகனும் கடை கண்ணனும் காட்டா நந்தன் பெத்தனன். பெருமாள் திருவடி. கண்ணனே அப்பா யார் என்று கேட்பதில் நந்தனை விரதால் காட்டினாராம். எல்லாம் தெய்வனங்கி யசோதரித்தாளே, தனது வாரதேஷ்டிதங்களால் யசோதையை மகிழ்வித்தவன், முழுதும் வெண்ணைகளை தொற்றுண்ணும் இவையை கண்ட யசோதை தொல்லை இன்பத் திருதி கண்டாளே. இது ஆழ்வார் அனுபவம், குலசேகர ஆழ்வார் அனுபவம். பிரபு அடுத்த திருநாள் 300வது. பிரபுவாய் இருப்பவன், பிறர் மனதை கவர்ந்து அதனால் பிரபு ஆதிக்கம் உடையவனாயிருப்பவன், ஈசன் மாயன் என் நெஞ்சினுள்ளான் என் நெத்தியுளானே, நெத்தியில் நின்றென்னையாளும் நிருமலர் பாதங்கள் சூடி தாமக்கமரபத்ராட்சகா சர்வசத்து மனோகரகா, தாமரை இதழ்களை ஒத்த கண்ணனான ராமன் எல்லாருடைய மனங்களையும் கவருவான், அழகால் யாரையும் கவருபவன். இப்பெருமை கிருஷ்ணருக்கும் உண்டு. இத்துடன் பட்டர் பாஷ்யத்தில் 3வது 100 முடிவது. அடுத்தது யுகாதிகிருத் யுகாவர்த்தோ நைகமாயோ மகாசனः அதிருஷ்யோ வியக்தரூபश्च சஹஸ்ரஜித் அனந்தஜித். யுகாதிகிருத், யுகாரம்பம் சிருஷ்டிகர்த்தா. இந்த திருநாமம் தொடங்கி 313 வருஷா வரை அளவில்லா ஆச்சரியத்துக்கிடமான பகவத் அவதாரங்களை சொல்வதாக வடபத்திரசாயி ஆளுகமேல் துயன்றவன் அவதாரத்தை எடுக்கிறார். சிசுவான அறியாறு குழந்தையான உலகங்களை தன் வயிற்றில் கொண்டு பிரணய சமுத்திரங்களில் படுத்திருந்து பெரிய ஆச்சரியத்தை காட்டுவதாம் ஒரு உதாரணம். ஆலமாமரத்திலே ஒரு பாரகன் இந்த அவரும் பாடுறார். நம்ம திருப்பாணாழி பாரந்தனதுருவாய் ஏழகுண்டு ஆலதியில் மேல் அன்று நீ வளர்ந்த மெய் என்ப, ஆலன்று வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோலை சூழ் கொண்டெடுத்தாய் சொல்லு. பதில் திருவந்தாரி 69வது வாசகம். என்ன சொல்றார்? உலகங்களை வயிற்றில் கொண்டு நீ ஆலிநிலையில் மேல் சிறு குழுவியாய் துயின்றதாக வைதிகர்கள் சொல்லுகிறார்கள். சிறுபிள்ளையாய் மலையை கையில் எடுத்து கல்மாரியிலிருந்து கோபர்களை காத்ததாக ஆச்சரியத்தேற்றுகிறே, அந்த ஆளில்லை அலை பாயும் கடலில் இருந்ததா, ஒரு பிடிப்புமின்றி வானில் இருந்ததா, கரைந்து போன இப்பூமியில் இருந்ததா
நீயே சொல் என்று வைகை ஆழ்வார் பெருவியப்புடன் கண்ணனையே கேட்கிறார். கல்வா எம்மையும் இழகும் நின்னுள்ளே துவத்து இறைவா புள்ளூர்த்தி கடல் பணிந்தேத்துவரே. இப்படி பல பாசகங்கள் உண்டு. இந்த பாசகத்துக்கு யுகாதி கிருத்து இத்தனைக்கும் திருநாள். யுகாவர்த்தகா அடுத்தது நாம் யுகங்களை திரும்பச் செய்பவன். கிருத்தம் திரேத்தை துவாபரம் முதலான யுகங்களை காலச்சுழலில் அவற்றின் கடமங்களுடன் திரும்ப வரும்படி செய்பவன். சம்பவாமி யுகே யுகே கீதை சால பல நாள் உகந்தோடு இருக்காப்பானே யுகம் தோறும் கிருத்தத்திரேத்தாத்வாபர் கலியுகம் இவை 4 மடானாய் திருமணி. அதே மாதிரி அடுத்த திருநாமம் நைக்கமாயகா பல வகையான அநேக மாயங்களை உடையவன். மாயம் என்ற ஆச்சரியத்தை சொல்லுகிறது. மாயங்கள் பரபரவல்லான். மாயன் பரபரவல்லான் முக்த சிசுவாக யாரும் அறியா குழவியாய் பல உலகங்களை வயிற்றில் கொண்டு ஒரு நிலையில்லாமல் அலை மோதும் கடல் நீர் மேல் படுத்திருப்பது ஆச்சரியமல்லவா? எங்கனும் எங்கான வீரப்பரோர் மாயமண்டே. இங்கு மாயம் என்பது இந்திரஜாலம், பொய் என்று கருத்தில் சொல்லப்பட்டதல்ல, ஆச்சரியம் என்று பொருள். மாயா வயுனம் ஞானம் சங்கல்பம் சம்பவாமி ஆத்மமாயா என்று கீதையில் கண்ணன். சம்பராசுரனுடைய மாயைகளை கண்ணன் ஆழ்வார் சக்கரத்தாழ் அறுத்ததாக ஸ்ரீ விஷ்ணு புராணம் கூறுகிறது. திருவாடியா அழிக்கப்பட்ட அது ஒரு பொருளாக ஒன்றோ இருக்க வேண்டும். மார்க்கண்டேய மகரிஷியும் தான் மகாபாரதம் அனுபவத்தில வடதலசாயியான எம்பெருமானை பிரளய சமுத்திரத்தில் கண்டரை அருகனே இவ்வுலகங்களை எல்லாம் சிசுவான அந்த விஷ்ணுவின் வயிற்றில் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டேன். என்னிடம் ஒரு நிமிடம் பேசி விட்டு பகவான் மறைந்து விட்டான் என்று என்ன மாயவது என்ற மார்க்கண்டேயர் அந்த மாயை பற்றி சொல்லுகிறார். அடுத்தது மகா தபகா மகாசனகா பெருவயித்தன் அதிகம் உண்பவன் உலகம் உண்ட பெருவாயன் காரை கடலை மலையை விரகண்டும் ஆறாவைத்தானே அடங்க பிடித்தேனே. மார்க்கண்டேயர் வச்சனம். அசைவனவும் அசையாதவனுமான பொருள்கள் யாவத்தையெல்லாம் உலகில் கண்டுள்ளேனோ எல்லாம் மகாத்மாவான அவன் படதலசாயி வயிற்றினுள் கண்டேன். மாயாந்து பிரகிருத்தின் வித்தி மாயந்து மகேஸ்வரம் என்கிறபடியே ஆச்சரியமாக மாறுபாடுடைய பிரகிருதிக்கு மாயா என்று பெயர். இதை ஆட்டி வைத்து விளையாடும் மாயன் மகேஸ்வரனாய் எம்பெருமான். இது மகாசனாகா. அடுத்தது அதிருஷ்யா காண முடியாதவன். அவன் செயல்களை நினைத்து பார்க்க முடியாது. மார்க்கண்டேய வசனம். பாரதத்திலே உலகங்கள் எல்லாம் அடைந்து வருகை இக்குழந்தை மட்டும் எப்படி காணப்படுகிறது? தலை வலிமையால் எவ்வளவு ஆராய்ந்து பார்த்தும் இந்த சிசுவை, இந்த சிறு குழந்தையை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. கற்கிரி உன்னை காடும் அவர்களாய் ஆகுத்தான் கண்ணனே என்னும் கற்கிரி கண்களுக்கு விஷயமாகாதவன். உபனிஷத்து.
யக்தரூபகா தெளிவாக தெரியும் திருமேனி உடையவன் மணிவண்ணன் புத்தியுடன் கிட்டுமதற்கு தன் திருமேனியை ஒழிக்காமல் காட்டுகிறான். புருஷாக்காரா பக்தானாந்தம் பிரகாஷே ஸ்வேதீபவா திகழ் சொல்லி தொடர்பு ஜிதந்தா புருஷாக்காரா பரமபுருஷனின் திருமேனி இருவும் ஸ்ரீ மார்க்கண்டேய வதனம் அதசி புஷ்பசங்காசம் ஸ்ரீவத்ஸகிருதலக்ஷணः சாட்சாத் லக்ஷ்மியா இவ ஆவாசா பூவை பூவண்ணனம் மார்பில் ஸ்ரீவத்ஸத்தால் அடையாளம் உள்ளவனும் லக்ஷ்மிக்கு ஆவாசஸ்தானமாக உறைவனுமான உள்ள என் கண் முன் எப்போதும் புலப்படுகிறான். அவனை வணங்கி போது தாமர என்ன சிவன் திருவகைகளை என் சென்னிக்கு அணியாக்கினான். கிடைத்தது சகசிரஜித்து காலங்களை ஜெயிப்பவன் பலபர சதுர்யுகங்களான பிரளய காலத்தை யோக நித்திரையில் கடப்பவன் ஜெயிப்பவன். மார்க்கண்டேயரிடம் பகவான் சொன்னது, ஓ பிரம்மரிஷியே, 1000 சதுர்யுகங்கள் சுழலும் வரை நாள் யோக நித்திரையில் இருக்கிறேன். பாரதம் மனப்பருவத்தில் சொல்றார். அப்படின்னு அனந்தஜித்து எல்லை காணபடியாத திருமேனி உடையவன் இரும் மார்க்கண்டேயவன். அரசனே, அந்த சிசுவினுடைய சரீரத்துக்கு உள் 100 ஆண்டுகளுக்கு மேல் நான் இருந்தும் அதை முழுவதுமாக காணப்படவில்லை. அதன் முடிவும் எல்லையும் பெறப்படவில்லை. சிறு குழந்தையாக தோற்றமளித்தாலும் அளவிட்டு அறிய முடியாத பெருமை உடையவன் என்று தெரிகிறது. மனோரையான் மகத்தோமகியான் நடத்துகின்றார். அந்த விஷயத்தை சிந்தைக்கும் கோசரமல்லன் தூயன் துயக்கன் மயக்கன் நித்திகளானே அப்படின்னு சொல்லிட்டு போற. அடுத்தது இஷ்டோ விசிஷ்ட சிஷ்டேஷ்டா சிகண்டி நருஷோ நருஷா क्रोधः क्रोधकृत् कर्ता विश्वबाहु महीधरः अस्मद्गुरुसमारम्भां यदिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्.